ஹாய்ங்க, வெல்கம் டு அவர் சேனல். வீட்டில் எல்லா திங்ஸுமே முடிஞ்சிட்டுங்க. இப்போ சமைக்கிறதுக்கு எந்த ஒரு திங்ஸும் இல்லை. அதனால் கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு ஷாப்பிங் மால் வந்திருந்தோம் இன்னைக்கு. வீட்டில் இருந்து வரும்போதே ப்ராப்பரான லிஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸும் எவ்வளோ வாங்கணும்னு கூட ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்தோங்க. ஆனால் உள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, இப்போது நாங்கள் அந்த ஆஃபர், அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே தேர்ஸ்டே கூட ஆஃபர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமை விட்டுட்டு சண்டே மோஸ்ட்லி ஆஃபர் இருக்காது. அந்த டேயில் வந்ததுனால இங்கே எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி ரேட்டாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, பொருட்கள்லாம் வாங்கி தானே ஆகணும். எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கண்ணை பறிக்கிறது மாதிரி இருந்துச்சு. ஆனால் போட்டுட்டு வந்த லிஸ்ட்டு படி நம்மளால் வாங்க முடியாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு சரி நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ஆஃபர் போட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினோங்க. பாப்பா வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாகவே வாங்க வேண்டியது இருக்கும். எல்லாமே நம்ம பிளான் பண்ணது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினோங்க. வாங்கி முடிச்சுட்டு வீட்டில் திங்ஸை பார்த்தா நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் மணி. ஆனால் திங்ஸ் அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ இங்கே வார் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால, நாங்கள் இருக்க கண்ட்ரியில் ரொம்ப வார் நடந்துட்டு இருக்கிறதுனால இங்கே டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி எது இஷ்யூனால விலைவாசியெல்லாம் ரொம்பவே கூட இருக்குங்க. அதனால் முன்னாடி இருந்ததை விடவே இங்கே இப்போ விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பிளான் பண்ணி போனது மாதிரி வாங்காமல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். கொஞ்சம் கிராசரிஸு, பருப்பு வகைகள், அப்புறம் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பாஸ்தா, அதுக்கப்புறம் சேமியா, இப்படி கொஞ்சம் திங்ஸ் அது பண்ணுறதுக்குள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கினாங்க. நான் எல்லாம் ஊரில் இருக்கவங்கெல்லாம் சொல்லுவாங்கங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க ஃபாரினில் இருக்காங்க, நல்ல சம்பாத்தியம், அவங்க உட்காந்துட்டு இருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தாங்க தெரியும். ஒவ்வொரு திங்ஸும் அவ்வளோ விலைவாசி. நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி காய்கறியெல்லாம் வாங்கி நம்ம இஷ்டத்துக்கு போட்டு சமைச்சு சாப்பிட்றது மாதிரியெல்லாம் இல்லைங்க. இங்கே ஒவ்வொன்றத்தவங்க பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டை விட காசு தாண்டி போகும்போது நம்மளுக்கு அதில் உள்ள கஷ்டங்கள் இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க இங்கே உள்ள லைஃப் எல்லாம். ஆனால் அதுக்காக நாங்கள் சாப்பிடாம இருக்கோம், அப்படி ரொம்ப சிக்கனமாக இருக்கோம் அப்படின்னுலாம் கிடையாது. தேவைக்கு வாங்குவோம். ஆனால் நம்ம ஊரை மாதிரி நம்ம இந்த காசை நம்ம ஊரில் ஸ்பெண்ட் பண்ணோன்னா மேபி நிறைய திங்ஸ் கிடைக்கும். இந்த காசுக்கு கூட இல்லை, இதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் காசு நம்ம ஊரில் ஸ்பெண்ட் பண்ணால் நிறைய திங்ஸ் கிடைக்கும். நல்ல மீன் வாங்கி சாப்பிடலாம், நல்ல ஹெல்த்தியான நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடலாம். இங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லா திங்ஸுமே இங்கே மோஸ்ட்லி கிடைக்கும், வாங்கி சாப்பிட்றோம். அது எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, சொல்கிறேன். நான் இப்போ நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க, அவளுக்கு என்ன, அவங்களுக்கு அவருக்கு என்ன, அவங்களுக்கு நல்ல வெளிநாட்டு காசு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்காக தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நான் வாங்கின வெஜிடபிள்ஸு, அப்புறம் இதுதாங்க நான் வாங்கின வெஜிடபிள்ஸு. கொஞ்சமாட்டு ஒரு 1 வீக்குக்கு கொஞ்சம் பொரியலுக்கு, அப்புறம் 2 நாள் சாம்பார், 2-3 நாள் சாம்பாரே வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் சிக்கன்லாம் எடுத்தோம். அந்த மாதிரி இந்த வீக்கில் இவ்வளோ வாங்கியிருக்கேன். இவ்வளோ திங்ஸையும் வச்சு இந்த வாரத்தை எப்படியாவது ஓட்டிடுவோங்க. ஃப்ரைடே அந்த மாதிரி போயிருந்தால் கோகோனட்டெல்லாம் நல்லா ஆஃபரில் கிடச்சிருக்கோம். நாங்கள் இவங்களுக்கு டியூட்டி இருந்ததுனால ஃப்ரைடே போக முடியலை. அதனால எங்களுக்கு கோகோனட்டெல்லாம் இந்த தடவை ஆஃபரில் வாங்க முடியலை. இல்லைனா ஒரு 200 ஃபில்ஸ் எல்லாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக போட்டிருந்துருப்பாங்க. எல்லா திங்ஸ்லேயுமே ஆஃபர் போடுவாங்க. அந்த ஆஃபரில் வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கணும், 1 kg சிக்கன். அது எப்படியோ 2 days யூஸ் பண்ணுவேங்க. 2 days கறி இல்லைனா கிரேவி அந்த மாதிரி பண்ணுவேன். பாஸ்தா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரை, தக்காளி, வெங்காயம்லாம் வாங்கிக்கிட்டேங்க. இவ்வளோ தாங்க எங்களோட பர்ச்சேசிங் இன்றைக்கி 1 வீக்குக்கான பர்ச்சேசிங். அப்புறம் வீட்டில் இருக்க கொஞ்சம் திங்ஸையும் வச்சு கடலை அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி ஏதாவது கறி கூட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கங்க. என்னென்னா எதுவும் நினச்சிக்க வேண்டாம், எல்லாத்தையும் நாங்கள் இப்படி காட்டுறோம் எடுக்கிறோம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஜஸ்ட்டு இன்றைக்கி ஒரு பர்ச்சேசிங் வீடியோ போடலாம். நம்மளுக்கு தான் பெருசாக கண்டென்ட் எதுவுமே தெரியாதே. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது இது. நம்ம இங்கே இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே ரூம்லேயே இருந்துப்போம். திடீர்னு எப்போ மாதிரி இப்படி பர்ச்சேசிங் போகிறது மட்டும்தான் இங்கே உண்டு, வேறு எதுவுமே கிடையாது. அதை ஒரு வீடியோவாக போடலான்னு தான் போட்டேன். மற்றபடி நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் லைஃப் ஸ்டைலும் இங்கே உள்ள லைஃப் ஸ்டைலும் ஒன்று தான். என்னை பொறுத்தவரையில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேங்க, தேங்க்யூங்க.